வணக்கம் சார். அது என்ன காஷ்மோரா? வித்தியாசமான பேரா இருக்கே. காஷ்மோராங்கிறது பூத வித்தை. இந்த வித்தை தெரிஞ்சவங்க தான் அகில உலக பூதங்களை அடக்கிற சக்தி வாய்ந்தவங்க. பிறவிலேயே எனக்கு இந்த சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச எங்கள் அப்பா எனக்கு காஷ்மோரான்னு பேர் வச்சார். ஓகே, அதாவது ஆவி பேய் பூதம் இருக்குன்னு நம்புற கூட்டம் இந்த பக்கம் இருக்காங்க. இது எல்லாமே ஃப்ராடு, போய் பித்தலாட்டம் சொல்றவங்க இந்த பக்கம். முதல்ல இவங்கள்டேந்து வரலாம். உங்களில் யாருக்காவது ஆவியோட நேரடியான அனுபவம் ஏற்பட்டிருந்தா சொல்லலாம். சார், கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சனிக்கிழமை காலைல 7:30 மணிக்கு ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும் சார். ஃபஸ்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எங்கள் தாத்தாங்க உட்காந்து பேப்பர் படிக்கிற இடம்னு. அதிலிருந்து எந்த சனிக்கிழமையும் நான் மிஸ் பண்ணுறதே இல்லை சார். காலையில் நியூஸ் பேப்பரும் கரெக்டாக 7:30 மணிக்கு கொண்டு போய் டம்ளர் தண்ணியோடு வச்சுருவேன் சார். அந்த காக்கா அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். அப்போ தான் புரிஞ்சுது எங்கள் தாத்தா எங்களை விட்டு எங்கேயும் போகல சார். அவர் ஒரு ஆன்மாவா எங்கிட்ட பேசிட்டு சார் இருக்காரு. அட அழுவத்தை நிறுத்துமா? சனிக்கிழமையா 7:30 காக்காக்கு எங்கேயா டைம் பார்க்க தெரியுமா? தம்பி, உங்கள் பேர் என்ன? சேகர். காக்காக்கு மணி பார்க்க தெரியாது, அவங்க தாத்தாக்கு தெரியும்ல. சார், உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் எல்லாம் பொதுவா காவியோ அல்லது கருப்பு ட்ரெஸ்ஸோ தான் போடுவாங்க. சார், ஆனா நீங்க போலீஸ்காரங்க தான் சார் காக்கி ட்ரெஸ்ல வருவாங்க. இந்த மாதிரி திருடங்க எந்த ட்ரெஸ்ல வேணாலும் வருவாங்க சார். இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகவாதியே கிடையாது சார். இவங்கெல்லாம் அயோக்கியவாதிங்க சார். சார் 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 ரிலாக்ஸ். சார், சயின்ஸ் has gone beyond our imagination. அப்படி இருக்கும்போது பேய் பில்லி சுன்யம் சொல்லி ஊரே மாத்துறீங்களா? This is surely because of illiteracy. உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைன்னு அர்த்தமாயிராது. 9 கிரகங்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். இல்லை 10வது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 11வது ஒன்று இல்லைன்னு தம்பி சேகரால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? ப்ரூவ் பண்ணாதான் சயின்ஸ்னா பூமி தீரையும் வறுமை கோட்டி உன்னால் கண்ணால் காட்ட முடியுமா? யூ ஆன்சமி. நம்ம மக்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை சார். போலியான ஆட்களையே பார்த்து இப்போ உண்மையாகவே ஒருத்தன் வந்தாலும் சந்தேகமாக தான் பார்ப்பாங்க. ஹலோ, உண்மைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இங்க ஆவி பேயெல்லாம் இல்லைன்னு கான்ஃபிடண்டா சொல்ற யாராவது 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்கம்மா. அட பார்த்துடலாம் மாமா. இங்க சேனல்ல 2 டேபிள் ஒன்றும் இல்லை, போமா. இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற வயசானவங்க, குழந்தைங்க, தயவு செஞ்சு டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுங்க. சார், சிவாஜி தோத்துருவா சார். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு ஆட்டே இல்லை, போதுமா? நல்லது. 2 பேரும் பயப்படாம படுங்க. ஹலோ, படுக்க சொன்னா படுக்க போறோம். அது என்ன பயப்படாம படுங்க? நான் மைண்ட் கேமா? படுமா, என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு. படு. நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆவி நம்பிக்கை இருக்கிறவங்க யாராவது 4 பேர் இங்க வாங்க. உட்காரீங்களா? தாத்தாவுக்கு தேவையில்லை. பாத்தியா, ஆன்சர் 4 பேரா, நம்ம சைடு 2 பேரா? இல்லைன்றே தெரில, இல்லை சும்மா என்ன. 2 பேர் கையை பிடிச்சிக்கங்க, 2 பேர் காலை பிடிச்சிக்கங்க. நான் மசாஜ் பண்ண போறீங்களா? ஹலோ, எதுக்கு பெட்ஷீட் போத்துற நீ? உங்க நல்லதுக்கு தான். நான் நல்லது இல்ல சீனி மாத்தது இல்ல செட்டா ரெடே எடுமா எடே. என்னடா வந்துட்டா? சார், நாங்கள் 2 பேர் ஒன்று தான் சார். அவன் நானும் நம்புறேன் சார். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஹலோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டே ஆமா படுமா. All cameras point to the center point of the body. இங்க வைங்க சார். Get. Set. Pull. பிச்சிட்டீங்க. ஐயோ சாரி, தெரியாம சைடு வந்துட்டேன் சார். சேர்த்து விட்டுறீங்க சார். ரிலாக்ஸ். பேசிட்டு இருந்தா சேர்க்க முடியாது. இன்னும் நம்பிக்கை இல்லாதவங்க யாராவது இருந்தா 2 பேர் வாங்க, சேர்த்துடலாம். நம்பிக்கை இருக்கிறோம் சார். தயவு செஞ்சு அந்த ஆவியை வரைச்சு சேர்த்து அட்லீஸ்ட் கேமராமேன் ப்ளீஸ் சார். யாருமே இல்லை சார். சார், கல்யாணம் அவளை காப்பாத்துங்க சார். பிரிச்சா எனக்கு சேர்க்க தெரியாது.
இங்கே வந்திருக்கிறது தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. குழந்த மாதிரி தூங்குறான். ஒருத்தர் தூக்கத்தில் எழுப்புற மாதிரி பாவம் எதுவும் இல்லைம்மா. தலைவரே, தலைவரே, தலைவரே சொல்லியிருந்த நானே வந்திருப்பேன் தலைவரே. சாமி, நீங்க குறிச்சு கொடுத்த நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன தம்பி அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ எங்க இருக்குமா? தம்பியோட பெட்ரூம்ல. பெட்ரூமில் தெற்கு திசையில் இருந்தால் நமக்கு சாதகம். தெற்குல ஏதாவது பெட்ரூம் இருக்கா? சாமி, தம்பிய தெற்கு பக்கம் கொண்டு வந்துட்டோம். அந்த ராஜேஷ் வந்து மூல நட்சத்திரம், அதுலயும் கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கா. நம்மள ராகு பின்ன 6ஆம் இடத்துல இருக்கும். அதனால இந்த உலோகம் சம்பந்தப்பட்ட ஆயுதம் എന്തെങ്കിലും யூஸ் பண்ணிடாதீங்கம்மா. உலோகம் இல்லாத யாரும் எதையும் தெரியாம பண்றதில்ல ராஜேஷ். இப்ப நான் தெரியாமலா பண்றேன். உலகத்திலேயே மோசமான குற்றம் நம்பிக்கை துரோகம். ஆனா அதுக்கு எந்த நாட்டிலையும் தண்டனையே கிடையாது. ஏன் தெரியுமா? நமக்கு துரோகம் பண்றவங்களுக்கு நாமளே தண்டனை கொடுக்கணும். அந்த சந்தோஷமே தனி.